ஜேசிபிக்குள்ளே உட்காந்துருக்கிறேன். அதாவது ஜேசிபி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டேரிங்கு, அந்த ஆக்சிலேட்டரு, கிளச்சு, பிரேக்லாம் இங்கே இருக்குது. பின்னாடி அந்த ஆப்ரேட் பண்ணுற இடம் இருக்குது. இதுதான் அந்த கையை வச்சு இந்த மூமெண்ட் கொடுக்குறது. நீட்டாக இருக்குது. உள்ளாட்டி வெள்ளடி பாப்புலராக மாதிரியா ஹார்டாக தெரியுது வண்டி, ஆனால் உள்ளாட்டி சூப்பராக இருக்குது. இது எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன்? 3 வருஷமாக அது ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓ, இந்த வண்டி எல்லாமே உன்னோடது தானா? இந்த டிராக்டர் என்னோட இல்லை, அது 2 பேர் ஒன்று தம்பி, இன்னொன்று வந்து சும்மா நம்மளுக்கு வேலைக்கு வர பசங்க அந்த மாதிரி. ஓகே ஓகே. சும்மா அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஒர்க் கொடுக்கணும். என்கிட்ட இன்னும் 2 வண்டி இருக்குது. அப்படியா? வேலைக்கு போயிட்டு நேற்று வந்து இதில் ஒரு டிராக்டர் என்கிட்ட ஏபிடி போனது. ரைட் ரைட். இதுக்கு மேடம் எங்கேயாவது வண்டி ஓட்டுருக்கியா இது போல்? இந்த வண்டி இது இப்போ இல்லை இது சொந்தமாக வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிறது. சும்மா ஃப்ரெண்டு வீட்டில் ஓட்டிகிட்டு இருந்தேன். படித்து முடிச்சுட்டு வந்து அப்புறம் நானே. ரைட், சூப்பர் சூப்பர். நல்லா தான் இருக்கும். ஆனால் உள்ளாட்டி ரொம்ப நீட்டாக தான் வச்சுருக்காங்க எல்லாமே இல்லை? ஆமாம், இதே தான். லேட்டஸ்ட் வந்தாலும் இதே தான், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதெல்லாம் அந்த இது அந்த இது வந்து இதெல்லாம் லைட்டு, இதெல்லாம் லைட்டு. ஓ, இது மட்டும் கேரேஜ் மூவ் பண்ணு. ஓகே ஓகே. ஆர்எல் ஆர்எல் அந்த சைடில் இருக்கு. ஆமாம், டெம்பரேச்சர் மீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, டீசல் மீட்ரு. ஓகே ஓகே. இதில் இங்கே ஃப்ரெண்டில் இது இது வந்து அவர் மீட்ரு. அவர் மீட்ரு. அவர் மீட்ரு. இது வந்து ஆயில் டெம்பரேச்சர் மீட்ரு. ஓகே ஓகே. அது அந்த வீடா? இது வந்து அவர் மீட்ரு தான், ஆனால் வந்து இது கட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இது நியூட்ரு, இது வந்து பார்க்கிங். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கியரு. ஆமாம், இதுக்கு வந்து கிளச்சு கிடையாது. கிளச்சு இல்லாமல் 2 பிரேக்கு, ஆக்சிலேட்டர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நியூட்ரல் பண்ணிவிட்டு நம்ம கியர் போட்டுக்கலாம். ஓ சூப்பர். ஃபார்வர்டுக்கு வந்து 4 கியருமே யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பேக்கும் 4 கியரு. ஃப்ரண்ட் பக்கெட் வந்து 4 ஆப்ஷன் தான். ஃப்ரண்ட் பக்கெட்டுக்கு ஓகே. கீழே டவுன் பண்ணுறது, இன்னொன்று மேலே தூக்குறது. அப்பு இது வந்து ஓப்பனு. ஓகே ஓகே. இதில் வந்து ரைட் டர்ன்னா ஓப்பனு, லெஃப்ட் வந்து க்ளோஸ். ரைட். ஆமாம். என்ன கவர் பண்ணாதீங்க. ஓகே. அதே சாய் இருப்பா. இது பயமா இருக்கு எனக்கு. இது உனக்கு நார்மலா இருக்கா? ஐயோ பயமா இருக்கு. வண்டி கீழே அழுத்திட்டு போகுது அந்த மரம் வெயிட்டுக்கு. ஆனால் இவன் டிரைவர் காமா உட்காந்துருக்கிறாரு. இப்போ வண்டியை பாருங்க எப்படி நிற்கிதுன்னு சொல்லிட்டு அந்த மரம் வெயிட்டுக்கு அங்கேயே அமுங்கி போயிடுச்சு வண்டி. ரைட். காலைல எழுந்தா லேட்டாக தான் எழுந்து வந்தேன். நான் படுத்துட்டேன், தூங்கிட்டேன்.
அது மாதிரி நைட்டு இந்த டைம் இல்லை நான் அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன். முதல் நாள் உங்கள்கிட்ட முடிச்சுட்டு நான் போயிட்டு 12 மணி வரைக்கும் ஒரு சீல் மாத்திட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். முதல் நாள் 12 மணி காலைல, அப்புறம் உடனே இருந்து எருவடிக்க 6 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். அங்க போயிட்டு தான் அப்புறம் இங்க வந்தா இங்க ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நீங்க ஒன் டைம் மேனேஜ் பண்ணாம. ஆமா ஆமா பசங்களும் ஒத்துழைக்கிறானுங்க. அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் இருக்கு. சொந்தமாக 16 ஏக்கர் இருக்கு. எனக்கு வந்து ஒரு 3 ஏக்கர் எழுதி வச்சிருக்காரு அப்பா. இது 2 அப்பா அம்மா பேர்ல இருக்கு. இதுல எதாவது செய்யணுங்க. அவங்க இப்ப பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா அப்புறம் திரும்பி பார்க்கும்போது இந்த ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு நீ ஏதாவது பண்ணாதான் டெய்லி லைஃப் ஜாலியா இருக்கும். இல்லைன்னா வீட்டுல என்ன மண்டை காஞ்சிடும். ஏதாவது ஒன்று செஞ்சு போவோம். பரவாயில்ல. அது ஆக்சுவலா நீங்க செட்டிலா இருக்கிற உனக்கு டெய்லி லைஃப் ஜாலியா ஏதாவது வந்து இங்க ஓட்டிட்டு இருக்கிற. சூப்பர். இது ஃபர்ஸ்ட் ஃபுல் பேமெண்ட் பண்ணி எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இல்ல நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த ஒரு இது இந்த ஓட்டணுங்கிற எண்ணமே வராது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் ஃபைனான்ஸ் பண்ணேன். ஃபைனான்ஸ் போட்டுக்கிட்டு அதுல இருந்து மாசம் ஒரு பாட்டி கட்டிட்டு இருக்கேன். டிராக்டர் நானே வாங்கினேன். ஒரு டிராக்டர் பிக் பண்ண எல்லாம் அதெல்லாம் நானே வாங்கிட்டேன். என்னோட உழைப்பை போட்டு ஏன்னா என்கிட்ட அவங்க வீட்டுல யாரும் கேட்கறது இல்ல. நீ ஏன்னா நீ எனக்கு கொடுக்கல அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க சோர்ஸ்ல வந்து அவங்க எனக்கு கொடுக்குற இடத்துல இருக்காங்க. நான் ஒன்றும் அவங்களுக்கு கொடுக்குற இடத்துல இல்ல. அதனால சரி ஏதோ கரெக்டா செஞ்சா சரி. நீ வந்து வேற லெவல் இப்படிதான் இருக்கணும். அதனால வீட்லயே உனக்கு சொல்ல மாட்டேன். அவங்க எதிர்பார்ப்பே இல்லாம நீங்க என்னோட எதிர்பார்ப்பும் அவங்கள்ட்ட இல்ல. அவன் சரியா போயிட்டு இருக்கான். அந்த ட்ராக் மட்டும் பாத்துப்பாங்க. யாரு கூட எங்க பழகிட்டு இருக்கேன், எங்க சாப்பாட்டுக்கு கரெக்டா வந்துடணும். அந்த டைம் தான் 10 மணி நான் வேலையா இருக்கேன்னா ஓகே ஒத்துப்பாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூடனா 10 மணி இல்ல 9 மணிக்கு மேலே நான் வெளில போவேன். அந்த பழக்க வழக்கத்தை கண்காணிக்கிறாங்க. ஆமா அதை இருப்பாங்க. இதுல நீ எனக்கு தெரிஞ்சதுல அதிகமா நீ அந்த தொழில் சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு நான் பார்த்த வரைக்குமே. நீ இந்த ட்ரிங்க்ஸ் மற்றபடி இந்த தேவையில்ல விஷயத்துக்கு மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணாம இதை நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா வேற லெவல். என்ஜாய்மெண்ட்லாம் நிறைய இருக்கும். டூர் போலாம், எங்கேயாவது போலாம், உலகத்துக்கு போகலாம். அதுதான் இதுல விஷயமே. இப்ப நீங்க சொல்றீங்களா டூர் போலான்ட்டு, இந்த டூர் போறதுக்குலாம் நான் டெய்லி ஒரு ஏரியா போயிட்டு இருக்கேன். அதே டூர் தான். ஆமா டெய்லி ஒருத்தவங்களை பாக்குறேன். யாரும் பார்த்தவங்களே திரும்ப பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு நீங்கன்னா யாருன்னே தெரியல. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா வெளியூர்ல இருந்து வந்தாங்க. ஒரு 4 புல்லா கொடுத்தாங்க. அவங்க பழக்கமாயி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த வாரம் தனியா இது கண்டிப்பா சண்டே உனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு. நான் பார்த்த வரைக்கும் இந்த டைமிங் எல்லாம் போடுறல அதெல்லாம் கரெக்டா பில் பண்ணலாம். அதெல்லாம் நீங்க உட்காந்துருக்கலாம். நீ உட்காந்தே பாத்துக்கலாம். ஜேசிபிக்கு போடுறதெல்லாம் பக்கவா இருக்குது. அதெல்லாம் உனக்கு டெய்லியும் டூர் அடிக்கிற மாதிரி ஜாலியா லைஃப் செம்மையா இருக்கு. அது பழக்க வழக்கம் அதிகமா சம்பாதிச்சேன். அதுதான் எனக்கு அதுதான் முக்கியம். அது தேவைன்னா நான் படிக்கிறதே படிச்சு முடிச்சேன். கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து வேலையை எனக்கு பழக்க வழக்கம் பசங்க எல்லாரு கூடயும் பழகணும். நல்ல ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா வந்து எனக்கு எல்லாருக்கும் தெரியணும். நம்ம வெளில போய் ஏதோ ஒண்ணு யாருக்கோ பண்ணிட்டு இருக்கத நம்ம வந்து ஊருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு 10 பேருக்கு தெரியுதா டோனியா இப்ப வரராஜன் மாதிரிலாம் ஓரளவு எல்லாருமே தெரியும். எல்லாருமே தெரியும். உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். சூப்பர். நல்ல ஐடியா இது. சில பேர் பாத்தீங்கன்னா இதுலயே இருக்க நம்ம அதுலயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா உனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் போகலதான் உனக்கு லைஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுல உனக்கு திருப்தியும் வரும், மன நிறைவா இருக்கும். அதுலயேதான் உனக்கு ஹாப்பி. இல்லைன்னா இப்ப வீட்டுல இருக்கு நம்ம ஏதாவது பாத்துக்கலாம்னா மைண்ட் டைவர்ட் ஆகும். இங்க இதை பண்ணலாமா அது பண்ணலாமா. அப்பதான் வந்து கெட்ட விஷயங்களுக்கு எப்படி போகும். உனக்கு அந்த டைமிங் எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுது பாரு. காலையில நீங்க ஏன் உங்கள்ட்ட வர முடியல, டக்குன்னு வர முடியலன்னா காலையில நான் ஒருத்தவங்களாம் அரேஞ்ச் பண்ணி நீ இந்த வேலைக்கு போ, நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணி நான் விட்டுட்டு வந்தா மட்டும்தான் அங்கேயே வேலை. இல்லைன்னா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே என்னன்னா பண்ணணும் இதே கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வண்டி டேங்கர் எடுத்துட்டு போனாங்க. ஒரு 3-4 வீட்டுக்கு தண்ணி கேட்கறாங்க. தெருவும் தண்ணி கேட்கறாங்க. தெருவுக்கு ஃபர்ஸ்ட் வீடு, யாருக்குமே தண்ணி இல்ல. பர்சனலா ஒருத்தவங்க தனியா கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க கொண்டு வந்து கொடுக்குறோம்னா முடிஞ்சிச்சு. அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஆனா தெருவில் இருக்கவங்களுக்கு அப்படி இருக்காது. ஒருத்தவங்க சமைக்கணும்பாங்க. அவங்களுக்கு
அவங்களுக்கு தண்ணி இருக்காது, ஒருத்தவங்களுக்கு குடிக்கிறது கூட தண்ணி இருக்காது, ஒருத்தவங்களுக்கு குளிக்கிறது தண்ணி இருக்காது. வித்தியாசமான ஆட்கள் இருப்பாங்களா. நம்மள்ட்ட கேட்கறவங்களே எல்லாருக்குமே தண்ணி இருக்குமான்னா அந்த மாதிரி உள்ளவங்களும் என்ன கேட்பாங்க. 4 பேர் கேட்டிருக்காங்கன்னா 4 பேர்ல ஒருத்தர் 2 பேரும் சுத்தமா தண்ணி இருக்காது. அவங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னா, இந்த நான் எடுத்துட்டு போறோம்ல, எடுத்துட்டு போயிட்டு அதுல கொஞ்சம் மீறும், அதை எதுவுமே பண்ண முடியாது. அதை வண்டியை கழட்டி விட்டு இறக்கி விட்டு அவங்களை சும்மா ஒரு 10 குடம் வச்சிருங்க, நான் இவங்களுக்கு இருக்க அர்ஜென்ட் கேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமா நம்ம பாத்துப்போம் அப்படின்னு. நான் இன்னைக்கு காலைல வேலை அதே மாதிரி. அப்புறம் நேற்று வண்டி இங்க வந்துச்சா ஒரு வண்டி, அதனால அந்த வண்டி எனக்கு மருந்தடிக்கிறதுக்கு 4 பேர் அனுப்பி விட்டுதான். சூப்பர் சூப்பர். எல்லாத்தையும் கரெக்டா மேனேஜ் பண்ணலாம். அந்த பேசுறதும் கரெக்டா வந்து. என்ன படிச்சுன்னு சொன்னேன்? பி மெக்கானிக்கல் முடிச்சு. மெக்கானிக்கல் முடிச்சியா? ரைட் ரைட். இதுக்கெல்லாம் நான் படிக்கிறது 10th வரைக்கும் 5th வரைக்கும் மரியாதை. அதுக்கப்புறம் டான் போஸ்கோ 6th to 10th, 10th to அது 11th 12th வந்து நவம்பர். இத மேனேஜ் பண்றதுல அந்த MBA படிப்பா அதை சொல்லுவாங்க, இந்த ஆட்களை மேனேஜ் பண்றது. அதெல்லாம் நீ பிராக்டிகல்லே பார்த்து இது எப்படி நடக்குது கூட. நீங்க ஒரு ஊமை வராருன்னா ஊமியர் கூட ரைட்டு, அவரெல்லாம் தெரியும் உனக்கு? இது ஊமியர்லாம் அந்த சைடுல பள்ளம் இருக்கக்கூடாது, அந்த சைடுல பள்ளம் கொஞ்சம் இருக்கு, அது போட்டு வடக்கால பக்கம் தான் போட்டு அள்ளி விட